வணக்கம், வெல்கம் டு அம்மா சமையல். நல்ல கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்குல தோல் சீவிக்கலாம். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே நல்ல பெருசாக நீளமான உருளைக்கிழங்காக எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் நல்ல நீளமாக நல்லாயிருக்கும். இப்போ தோல் சீவின உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசாக கட் பண்ணிடக்கூடாது. மெலிசாக கட் பண்ணிட்டுனா ரொம்ப மொறுன்னு ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப பெருசாக இருந்தாலும் உள்ளே ரொம்ப மாவு மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியாச்சு. இப்போ ஓரங்களில் நம்ம சமப்படுத்திக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால எல்லாமே ஈவன் ஷேப்பில் எல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் ஊற வைக்கிறதுனால இதில் இருக்க எக்ஸஸ் ஸ்டார்ச் எல்லாம் நமக்கு வந்துடும். அதனால் நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஊற வச்சதை எடுத்துகிட்டு நல்ல ஒரு துணியில் இல்லாட்டி பேப்பர் டவல் விரித்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு காய வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா தொடச்சிக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது தெறிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ இதை வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும்னா நம்ம அதை டபுள் ஃப்ரை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டைம் 3 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இதில் உங்களுக்கு ஃபுல்லாக குக் ஆகாது. அதே மாதிரி கலரும் ரொம்ப மாறாது. இதை நம்ம ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது நம்ம மீடியம் லோவில் வச்சு தான் குக் பண்ணணும். ஸோ அப்போ தான் ஸ்லோவாக குக் ஆகும். ஒரு ஹாஃப் குக்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் குக் பண்ணதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து டீஃப்ராஸ்ட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஃப்ரைஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், வெளியில் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. அற்புதமான ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கட்டாயம் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அம்மா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.